வணக்கம். வெல்கம் டு த ப்ரொஃபசர்ஸ் த வேர்ல்ட் திஸ் வீக். அதாவது யூஸ்வலா ப்ரொஃபசர் வேர்ல்ட் திஸ் வீக்ல எப்பவுமே கடந்த ஒரு வாரம் என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது எபிசோட் நம்பர் 37. தன் ரிப்போர்ட்டிங் டேட் இஸ் 24th ஆஃப் ஆகஸ்ட் 2025. நாட்கள் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு, அது நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த கடந்த வாரம் என்ன நடந்தது நம்ம பார்ப்போம். தெரியும், லாஸ்ட் ஃப்ரைடே 2 நாள் முன்னாடி சம்மிட், அலஸ்கா சம்மிட் நடந்தது. அதுல ட்ரம்ப்பும் புட்டினும் பேசினாங்க. பேசிட்டு ட்ரம்ப் ரொம்ப சீன் போட்டாரு. என்ன சீன் போட்டாரு? அந்த மாதிரி 2 நிமிஷத்துல நான் கண்டுபிடிச்சிருவேன் ரஷ்யாவோட மைண்ட் செட்டு. அப்படி அவங்க எதுவும் டீலுக்கு ஒத்துக்கலன்னா நான் ரொம்ப அப்செட் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற ஒரு கான்சிக்வன்ஸ் ரஷ்யா கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாப்புல. ஒன்னும் நடக்கல, எதுவுமே நடக்கவே இல்லை. பேசினாங்க, பட் கண்டிப்பா ஏதாச்சும் டீல் மேபி இன்சைட் நடந்திருக்கலாம். பட் அது வெளியில சொல்ல. உண்மையிலேயே சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, கண்ணா உனக்கு லேண்ட் நீ எடுத்திருக்க லேண்ட் நீ வச்சுக்கோ, ஓகே, ஆனா எங்களுக்கு எனக்கு நீ நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கி கொடுத்துரு. அதுக்கப்புறம் அங்க இருக்க கனிம வளங்கள்லாம் அதுல மினரல்ஸ் அதெல்லாம் அதுக்கு எங்களுக்கு ரிசோர்சஸ்க்கும் எங்களுக்கு அதை அலோவ் பண்ணிடு. முக்கியமா இன்னொரு விஷயம் ரஷ்யா நீ என்ன பண்ணிடு, நீ ஒரு சீஸ்ஃபயர் எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னா, ரஷ்யா அதுக்கு மேல புட்டின் அதுக்கு மேல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்த போட்டு பிட் ஒன்று போட்டு, எதுக்கு சீஸ்ஃபயரு, நம்ம கம்ப்ளீட்டா ஒரு செக்யூரிட்டி கேரண்டியை கொடுத்துடலாம், இந்த வாரம் அப்படியே முடிச்சுக்கலாம், இருக்கிற இடம் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு டீல் நடந்திருக்கும். அது வெளியில கம்ப்ளீட்டா சொல்ல. ஸோ ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாப்ல, சார் நான் உக்ரைனோட பிரசிடென்ட் கிட்டயும் அதுக்கப்புறம் யூரோப்பியன் லீடர்ஸ் கிட்டயும் எல்லாருக்கிட்டையும் நான் பேசிட்டு நான் விஷயத்த சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனா கண்டிப்பா நம்ம இன்னொரு தடவை மீட் பண்ணி நம்ம பேசுவோம் அப்படின்னு ட்ரம்ப் புட்டின் கிட்ட சொல்லிட்டு, அப்புறம் புட்டின் ஊருக்கு போயாச்சு. ஊருக்கு போயிட்டு 18ஆம் தேதி புட்டின் என்ன பண்றாப்புல, கால் பண்றாப்புல. ஆகஸ்ட் 18ஆம் தேதி யார் யாருக்கு கால் பண்றாரு? இந்தியா பிரைம் மினிஸ்டர் மட்டும் அப்படி சொல்லிட்டு பல ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்கு. அது உண்மையிலேயே இந்தியா பிரைம் மினிஸ்டர் மட்டும் கால் பண்ணல. அவர் பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, பெலாரஸ், அதுக்கப்புறம் பல சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி சம்மிட்ல என்ன நடந்தது. ஏன்னா இது ஆக்சுவலா இப்ப பாத்துக்கோங்க, ஜியோ பாலிடிக்ஸ். இது ரஷ்யா தன்னோட டாமினேஷன் காட்டிட்டு இருக்கு. இங்க இந்த பர்டிகுலர் ரீஜியன்ல ஆல்ரெடி அங்க வெஸ்டர்ன் ரீஜியன்ல யூஎஸ் அது கம்ப்ளீட்டா எல்லாருக்குமே தெரியுது. எஸ்பெஷலி ட்ரம்ப் அப்புறம் அது தலையை விரிச்சு போட்டு நடந்து போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல சைனா ரொம்ப ஜியோ பொலிட்டிக்கலா ரொம்ப கிளவரா மூவ் பண்ணிட்டு எல்லார்கிட்டயும் ட்ரேட் வச்சுக்கிட்டு ரொம்ப கடன் கொடுத்துக்கிட்டு அது ஒரு ஸ்மார்ட்டா மூவ் பண்ணிட்டு இருக்கு. இந்தியா ஒரு பெரிய காம்படிட்டரா சைனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா ஆசைப்படல. ஆக்சுவலா உண்மையிலே ஆசைப்பட்டது யூஎஸ். யூஎஸ் இந்தியா கொஞ்சம் வளர்த்து விட்டு சைனாக்கு ஒரு செக் மாதிரி வைப்போம். இதுதான் எப்பவுமே நடக்கும். இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் எடுத்து பாத்தீங்கன்னா, சைனா என்ன பண்ணுது, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி இந்தியாவுக்கு குறைச்சல் கொடுக்கணும் அப்படி அதே மாதிரி யூஎஸ் என்ன பண்ணுச்சு, கடந்த 25 வருஷமா இந்தியாவுக்கு லைட்டா ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணி, கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்ணாலும் லைட்டா ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணி பண்ணிட்டு இந்த மாதிரி சைனாக்கு செக் வைக்கணும் அப்படிதான் ட்ரை பண்ணுச்சு. அது நம்ம தலைவர் ட்ரம்ப் சுக்குனூரா உடைச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அது ஏன்னா இப்ப இந்தியா ஒன்ஸ் கம்ப்ளீட்டா டேமேஜ் ரிசீவ் பண்ணிடுச்சு. அது 25%, இன்னும் 2-3 நாள்ல 27ஆம் தேதியில 25 another 25%, 50% டேரிஃப். கண்டிப்பா இந்தியாவுக்கு கடுப்பா தான் இருக்கும். என்னடா லூசுத்தனமா போட்டுக்கலாம், நம்மள நம்பிதான், நம்ம இவனை நம்பி நம்ம ஊருக்கு போயிட்டு இவனுக்கு ரொம்ப சப்போர்ட் எல்லாம் பண்ணோம், இப்படி பண்ணிட்டு இருக்கான் ட்ரம்ப் அப்படி சொல்லிட்டு இந்தியா ஆல்ரெடி பயங்கர அப்செட். இந்தியா அதுக்கேற்ற மாதிரி சில ஸ்மார்ட் மூவ் எல்லாம் ட்ரை பண்ணுது. என்ன ஸ்மார்ட் மூவ் ட்ரை பண்ணுதுன்னா, ரஷ்யாவோட க்ளோஸா இன்னும் க்ளோஸா போகுது. அதுக்கப்புறம் சைனாவோட ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சைனா கிட்ட இருந்து சரி, ரஷ்யா கிட்ட இருந்து சரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் கிடைக்குது. ஸோ இப்போ இது கிட்டத்தட்ட யூஎஸ் ஒரு அப்செட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது யூஎஸ் ட்ரம்ப் பண்ண மிஸ்டேக் தான். ட்ரம்ப் ஆக்சுவலா
ஒரு ஸ்மார்ட்டா வந்து மூவ் பண்ணிருக்கலாம். இது ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு பெரிய ஈகோ இஷ்யூ இருக்கு. என்ன ஈகோ இஷ்யூனா, அதாவது வந்து ஒண்ணு ஒரு வாரம் முடிச்சு வச்சுட்டேன் அப்படி நான் வந்து வெளியில வந்து சொல்லிட்டேன். உங்க 2 பேருக்குள்ள இந்தியா பாகிஸ்தான் வாரம் நான் முடிச்சிட்டேன். அவன் பாகிஸ்தான் வந்து ஒத்துக்கிறான். நான் தான் வந்து முடிச்சு கொடுத்தேன். எனக்கு தான் வந்து நோபல் பீஸ் கொடுக்கணும், பீஸ் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஒத்துக்கிறான். ஆனா இந்தியா நீ ஒத்துக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கடுப்பு. எனக்கு வர நோபல் பீஸ் பிரைஸ் வந்து நீ வந்து தடுக்கிற. அந்த மாதிரி ஒரு செல்ஃப் ஈகோ. ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு செல்ஃப் ஈகோ. ஆனா வெளியில வந்து என்ன சொல்றாப்புல ட்ரம்ப், இந்த மாதிரி வந்து இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து நிறைய க்ரூட் ஆயில் வாங்குது. சோ அத வந்து இந்த ரஷ்யாவுக்கு நான் செக் வைக்கணும்னா இந்தியா வந்து நான் டாரிஃப் போடணும். இப்ப பாருங்க நான் போட்ட டாரிஃபால் தான் வந்து ரஷ்யா வந்து இப்ப வந்து என்கிட்ட பேசுறது வந்து ஒத்துக்கிட்டாங்க. சோ இந்தியாவுக்கு வந்து ஒரு டஃப் டைம் கொடுத்தால் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரம்ப் வந்து சொல்லிட்டு ட்ரம்ப் மட்டும் இல்ல, கூட இருக்க நிறைய பேர் ஜால்ரா பசங்க, அங்க இருக்க ஜால்ரா பசங்க, அதே சமயத்துல அங்க இருக்க அவங்க கட்சியிலே இருக்க ஆளுங்களே வந்து யூஆர் மேக்கிங் எ பிக் மிஸ்டேக் இன் ஸ்ட்ராட்டஜி, ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி வந்து நீங்க இந்தியாவுக்கு வந்து தேவையில்லாம நீ வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. அப்படி பிரச்சனை பண்றதுலாம் வந்து இந்தியா will lose a complete trust on United States. So அப்படி கம்ப்ளீட் ட்ரஸ்ட் இழக்கும் போது என்ன நடக்க போகுதுன்னா, இந்தியா வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் டுவர்ட்ஸ் யூஎஸ் கூட போகணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து நிறைய தடவை யோசிப்பாங்க. யூஎஸோட ஹிஸ்டரியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து யூஎஸ் வந்து சப்போர்ட் பண்ற சொல்லிட்டு கட்சியில கைய வாரி விட்டு போ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் ஆப்கானிஸ்தான்லயும் வந்து போனாங்க. கொஞ்சம் வருஷம் இருந்தானுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிட்ட அப்புறம் வந்து சரி கிளம்பிட்டாங்க. எதுவுமே சொல்லிக்காம கிளம்பிட்டானுங்க. நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து பார்த்தோம். அப்புறம் எந்த தாலிபானை எகேன்ஸ்டா இருந்தாங்களோ அதே தாலிபானே இப்ப வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு சோ வந்து இப்ப பாத்தீங்கன்னா இது நடக்குது. ஆகஸ்ட் 18ஆம் தேதி வந்து நம்ம புட்டின் வந்து போன் பண்ணி இந்த மாதிரிலாம் நடந்ததுங்க அப்படி சொல்லிட்டு வந்து ட்ரம்ப் மோடிக்கு வந்து ஒரு போன் கால் பண்ணி அப்படி இந்த மாதிரி நடந்தது அது அப்படின்னு வந்து ஒரு ஒரு ஜெனரல் ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி மோடி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ட்வீட் பண்றாப்புல. என்ன ட்வீட் பண்றாருன்னா, இந்த மாதிரி வந்து என்னோட ஃப்ரெண்டு புட்டின் வந்து கால் பண்ணாப்புல, இந்த மாதிரி வந்து பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் வந்து யுக்ரைன் வந்து சீக்கிரமா கிடைக்க போகுது ஒரு டிப்ளமசி மூலியமா. சோ இது ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரஷ்யா வந்து இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு கண்டினியூ டைலாக் எடுத்து இது சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வரணும், முடிவுக்கு எடுத்துட்டு வரணும் இந்த வார அப்படி சொல்லிட்டு வந்து மோடி வந்து ஒரு அவரோட போஸ்ட்ல ஒரு ட்வீட் வந்து போட்டு அதுல முக்கியமா ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட். யூஸ்வலா வந்து ட்ரம்ப் தான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாப்ல மோடிக்கு ஃப்ரெண்டுன்னு. இந்த தடவை நோட்டீஸ் பண்ணீங்கன்னா மோடி வந்து புட்டினுக்கு வந்து மை ஃப்ரெண்டு புட்டின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டாப்ல. சோ இது வந்து பாத்துக்க நீ என்ன மறைச்சுக்கிட்ட நான் வந்து அவங்க கூட போய் இன்னும் க்ளோஸ் ஆ போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்தியா ஒரு வகையான ஒரு செக் தான் வைக்குது. இது வந்து இன்னும் ட்ரம்ப்புக்கு வந்து கடுப்பா தான் ஆகும். இந்தியாவோட ஒரு ப்ராப்பர் ஒரு ரெஸ்பான்ஸ் கேள்வி கேட்கறதும் இருக்கு. என்ன கேள்வி கேக்குதுன்னா நீங்க வந்து இப்போ அன்ரீசனபிளா இருக்கு, ஒரு அன்ஃபேரா இருக்கு நீங்க பண்றது. தேவையில்லாம வந்து ஒரு டாரிஃப் வந்து போடுறீங்க. எங்களுக்கும் அதிகமா வந்து சைனா வந்து இம்போர்ட் பண்ணுது க்ரூட் ஆயில். அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ் வந்து ஐ மீன் ஃபியூவல் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னும் ரிசோர்சஸ் வந்து இம்போர்ட் பண்றாங்க ரஷ்யா கிட்ட வந்து. ஈவன் நீங்களே வந்து யுரேனியம் சப்ஸ்டன்சஸ் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு இது சம்பந்தமே இல்லாம எங்களுக்கு வந்து நீங்க டாரிஃப் போடுறீங்க அப்படி சொல்லிட்டு வந்து பண்றாப்புல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அஸ் அ ப்ரொஃபஸர் வியூ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து கம்ப்ளீட்டா செல்ஃப் ஈகோ தான். இந்த ஈகோ என்ன எதுக்குன்னா நீ எனக்கு வந்து நோபல் பீஸ் பிரைஸ் வந்து என்ன நாமினேட் பண்ணல, அதனால வந்து உன்னை நான் வந்து பனிஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவையில்லாம வந்து பண்றதால வந்து ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் யூஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது கம்ப்ளீட்டா வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்பாயில் பண்ணுது. பார்ப்போம் இது எந்த வகையில வந்து அடுத்தது எப்படி போகுதுன்னு வந்து தெரிய போகுது. அதுல ஒரு முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா தலைவர் ட்ரம்ப் வந்து அவருக்கு முக்கியமான ஒரு ஆளு, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, வந்து ஒரு நம்பிக்கையான லாயலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், செர்கியோ கோர்னு சொல்லிட்டு. அந்த செர்கியோ கோர் வந்து இவர் வந்து நாமினேட் பண்ணிருக்காப்புல ஆகஸ்ட் 22 நாமினேட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து எப்பா நீ வந்து இந்தியா அம்பாசிடரா போ,
இந்த மாதிரி என்ன நிலவரம் நடக்குதுன்னு வந்து பாரு. அதுக்கு மட்டும் இல்ல, ஒரு ஸ்பெஷல் அன்வாய் ஃபார் சவுத் அண்ட் சென்ட்ரல் ஏஷியாவுக்கு நீ வந்து போ, இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து முடிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து செர்கியோ கோரை வந்து அனுப்புறாப்புல. இந்த செர்கியோ கோரை பத்தி வந்து நம்ம எலான் மஸ்க் ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்காரு. என்ன வார்த்தை சொல்லியிருக்காருன்னா, செர்கியோ கோர் வந்து எனக்கு வந்து தெரியும், இந்த ட்ரம்ப்போட ரொம்ப க்ளோசஸ்ட் ஒரு பர்சன் இது. இந்த பர்சன் செர்கியோ கோர் இஸ் லைக் எ ஸ்னேக், ஒரு பாம்பு மாதிரி, ஒரு ரொம்ப ஒரு கன்னிங் பர்சன் அப்படின்னு வந்து எலான் மஸ்க் வந்து இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து பத்தி சொல்லியிருக்காரு. இப்ப பாத்துங்க இந்தியாவோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு, இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து இந்தியாவுக்கு வர்றதுல. ஓகே, இது நடந்தது. ஓகே, இது வந்து ஆகஸ்ட் 18 நடந்தது. ஸோ அன்னைக்கே வந்து தலைவர் வந்து, அதாவது இது வந்து ஈஸ்டர்ன் சைடு நடக்குதுல்ல, அதாவது இந்தியா ரஷ்யா அந்த சைடு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் டைம் ஜோன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க இந்த பக்கம் வாங்க, வெஸ்ட் சைடு வாங்க, வெஸ்ட் சைடு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். ஸோ ஃப்ரைடே வந்து அந்த அலாஸ்கா சம்மிட் நடந்தது. அதே 2 நாள் கழிச்சு மண்டே தலைவர் ட்ரம்ப் வந்து மீட் பண்றாரு ஒயிட் ஹவுஸ்ல. ஸோ யார் யார் மீட் பண்றாரு? ஃபர்ஸ்ட் வந்து ஜெலன்ஸ்கியோட வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி பேசிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த யூரோப்பியன் லீடர்ஸ் வந்து எல்லாரும் வந்து வெயிட் பண்றாங்க. ஸோ அந்த யூரோப்பியன் லீடர்ஸ் அவங்க வந்து முக்கியமா மேஜர் யூனோ ஒரு கீ ஹோல்டர்ஸ் இந்த பர்டிகுலர் இந்த கான்ஃபிளிக்ட் நடந்ததுல இருந்து யார் யார் முக்கியமான ஆளு அப்படி சொல்லிட்டு வந்து அந்த கீ ஹோல்டர்ஸ் வந்து அட்டென்ட் பண்றாங்க. அது யார் யாருன்னா, தெரியும் முதல்ல தலைவர் ஹோஸ்ட் டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்கன் பிரசிடென்ட். அதுக்கப்புறம் முக்கியமான ஆள் வந்து வோலாடிமிர் ஜெலன்ஸ்கி, அது வந்து உக்ரைனியன் பிரசிடென்ட். அவங்க ஆல்ரெடி வந்து 2 பேரும் வந்து ஓவல் ஹவுஸ்ல பேசிட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ஹவுஸ்ல இருக்க ஒரு பெரிய ரவுண்ட் டேபிள்ல ஸ்கொயர் டேபிள் கூட சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஸ்கொயர் டேபிள் இல்ல, ரெக்டாங்கிள் டேபிள். ஸோ அதுல வந்து பேசுறாங்க. கூட யார் யார் ஜாயின் பண்றாங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கமிஷன் உர்சுலா வாண்டர் லயன், அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யூகே கேர் ஸ்டாபர், அப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் ஃபின்லாந்து அலெக்சாண்டர் ஸ்டப், பிரசிடென்ட் ஆஃப் பிரான்ஸ் எமானுவல் மேக்ரான், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இட்டாலி ஜார்ஜியா மெலோனி, அதுக்கப்புறம் சான்சலர் ஆஃப் ஜெர்மனி ஃபிரெடரிக் மெர்ஸ், அதுக்கப்புறம் முக்கியமான ஆள் இன்னொருத்தர் வந்து செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் நாட்டோ மார்க் ரூத்தே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு மேஜர் கண்ட்ரிஸ். நீங்க பாத்தீங்கன்னா வந்து பிரான்ஸ், இட்டாலி, யூகே, ஜெர்மனி, இதுல வந்து இன்னும் நீங்க நோட்டீஸ் பண்ணலாம். பின்லாந்துன்னா திடீர்னு வந்து ஏன் பின்லாந்து வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பின்லாந்து ஆக்சுவலா வந்து இட்ஸ் ஷேரிங் த பிகெஸ்ட் த லாங்கஸ்ட் பார்டர் வித் த ரஷ்யா. ஸோ இது வந்து எப்படி யுக்ரைன் வந்து நிறைய பார்டர் வந்து ஷேர் பண்றோம், அதே மாதிரி இது பின்லாந்து வந்து ஷேர் பண்ணுது ரஷ்யாவோட. ஸோ அதனால வந்து பின்லாந்து இட்ஸ் ஆல்சோ நேட்டோ கண்ட்ரி. ஸோ அப்படின்ட்டு இருக்கிறதால வந்து பின்லாந்து வந்து ஒரு முக்கியமான ஒரு கண்ட்ரியா வந்து இதுல வந்து பார்க்கப்படுது. ஸோ எனிதிங் சே ஃபார் எக்ஸாம்பிள், if anything happens between NATO and Russia, Finland will be the first country, if it is a European country, will be attacked. So அதனால வந்து பின்லாந்து அலெக்சாண்டர் ஸ்டப் வந்து அட்டன் பண்றது. இவங்க எல்லாரும் வந்து அந்த பெரிய டேபிள்ல வந்து உட்காந்துக்கிட்டு ட்ரம்ப் பத்தி தான் தெரியும்ல, ஒரு சும்மா ஒரு சீன் போட்டுக்கிட்டு ஆரம்பிப்பாரு. இந்த மாதிரி அதுக்கப்புறம் பேசிட்டு வந்து ஒருத்தர்கிட்ட சான்ஸ் கொடுக்குறாரு. கடைசியில் எல்லாரும் வந்து அவங்களோட விஷயத்த வந்து பேசுறாங்க. முக்கியமா என்ன வந்து பேசப்படுதுன்னா வந்து இந்த செக்யூரிட்டி கேரண்டி, அதுதான் வந்து மெயின் டாபிக்கா வந்து பேசப்படுது. என்னன்னா வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து யுக்ரைன் வந்து சப்போர்ட் பண்ணணும், கம்ப்ளீட்டா வந்து இது வந்து ஒரு விஷயம் ஒரு எண்டுக்கு எடுத்துட்டு வரணும். ஆக்சுவலா வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து கண்ட்ரி லீடர்ஸ் எல்லாம் வந்து சீஸ்பயர் எடுத்துட்டு வரணும் அப்படிதான் எதிர்பார்த்தாங்க. பட் ட்ரம்ப் வந்து அதுக்கு மேல போயிட்டு எப்படி புட்டின் வந்து ட்ரம்ப் வந்து செக் வச்ச மாதிரி, வந்து நீங்க சீஸ்பயர் பத்தி பேச வேணாம், நம்ம இந்த வாரே வந்து முடிவு எடுத்துட்டு வந்துடலாம், அந்த மாதிரி வந்து நான் செக்யூரிட்டி கேரண்டி தரேன், இந்த மாதிரி முடிச்சிடலாம் அந்த கதையை அப்படின்னு சொல்லிட்டு இது அதே அதே விஷயத்த வந்து ட்ரம்ப் வந்து இவங்க கிட்ட எல்லாம் வந்து சொல்றாப்புல. அது கண்டிப்பா வந்து இன்னொரு விஷயம் வந்து பேசப்பட்டிருக்கும். அதாவது வந்து ரஷ்யா வந்து அவங்க கேப்சர் பண்ண லொகேஷன்ஸ் கிட்டத்தட்ட 20% ஆஃப் யூனோ லொகேஷன்ஸ் லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தோம். ஒரு 3 மெயின் ரீஜியன் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. தட் இன்க்ளூட்ஸ் கிரிமியா. ஸோ அப்படின்னு இருக்கும்போது கிரிமியா அது தவிர மீதி 3 ப்ராவின்ஸ் நினைக்கிறேன். ஸோ அந்த 3 ப்ராவின்ஸையும் வந்து அவங்களே ரஷ்யா வந்து வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் நம்ம திரும்பி வந்து ஏதாச்சும் ஒரு டீல் வச்சு கேட்கறதுக்கு
சான்சஸ் இருக்கு. பட் இன்னொரு விஷயமும் வந்து சொல்லிட்டாப்புல ட்ரம்ப். அதாவது வந்து இந்த விஷயம் வந்து நம்ம மட்டும் இல்ல, இது இவரும் பேசணும், ஜெலன்ஸ்கியும் வந்து புட்டின் கிட்ட டைரக்டா வந்து பேசணும், டைரக்டா வந்து பேசி அந்த முடிவுக்கு எடுத்துட்டு வரணும். ஸோ ப்ராபப்ளி நெக்ஸ்ட் மீட்டிங் வந்து இதர் பயலாட்ரல் பிட்வீன் ரஷ்யா அண்ட் யுக்ரைன் ஆர் அதர்வைஸ் நானும் வந்து ஜாயின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு ட்ரைலாட்ரல் மீட்டிங்கா கூட இருக்கலாம். பட் வில் ட்ரை டு பிரிங் இன் த சொல்யூஷன். பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இவர் போட்ட சீனுக்கு இந்த மாதிரி வந்து நான் வந்து முடிவுக்கு எடுத்துட்டு வந்துருவேன், இந்த ஒரு 2 நிமிஷத்துல நான் கண்டுபிடிச்சிருவேன் அந்த அலாஸ்கா சம்மிட்ல. கட்சியில ஒன்னும் நடக்கல. ஸோ பாப்போம் இது வந்து எப்படி போயிட்டு இருக்கு. சும்மா சீன் தான் ஆக்சுவலா. ட்ரம்போட விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு இந்த மனுஷன் வந்து ஒரு ஸ்டேபிளாவே இருக்க மாட்டேங்கிறாப்புல. ஒரு வாட்டி ஒண்ணு பேசுறாப்புல, அடுத்த வாட்டி இன்னொன்னு பேசுறாப்புல. ஸோ அப்படின்னு இருக்கும்போது வந்து இது வந்து என்ன தெரியல, ஒண்ணு வயசு பிரச்சனையா, இல்ல வந்து ஒரு இந்த கண்ட்ரி வந்து ஒரு பிசினஸ் மாதிரி நடத்து கம்ப்ளீட்டா. இப்ப வந்து யூஎஸ் வந்து ஒரு பிசினஸ் மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு பிசினஸ் மேன் கிட்ட கண்ட்ரியை கொடுத்தா எப்படி இருக்கும், ஸோ அப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்களேன், இப்ப நிறைய பேர் வந்து இந்த கடையெல்லாம் வச்சிருக்காங்களே, இந்த கடை வச்சிருக்கிட்ட வந்து ஒரு சர்வீஸ், ஒரு ஒரு பீப்புளுக்கு சர்வ் பண்ற இதை வந்து கொடுத்தா எப்படி இருக்கும். ஸோ அதுதான் வந்து இப்ப போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு யூஎஸ்ஏ வந்து என்ன தெரியல, இது வந்து அழிவுக்கு இந்த ஆள் எடுத்துட்டு போறானா, இல்ல ஆள் வந்து தேவையில்லாம வந்து டாமினேட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். பட் இதே சமயத்துல வந்து பழைய நிறைய பகைமை வந்து சேர்த்துட்டு இருக்கான். அதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. ட்ரம்போட விஷயங்கள்லாம் பண்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா, அவன் நண்பர்களை சேர்க்கறதோட நிறைய எதிரிகளை வந்து சேர்த்துட்டு இருக்கான். இவனை இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் ஒரு வழி இல்லை. இவனுக்கு வந்து நேட்டோல சைன் பண்ணதால இவனுங்க எதையும் வந்து இவனுங்க பண்ண முடியல. ஆக்சுவலா உண்மையிலேயே அவன் மனசுலாம் இருக்கும், இந்த மாதிரி வந்து என்ன சீன் போடுறான், தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு மனசுல கேட்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். இருந்தாலும் வந்து இந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காப்புல, எல்லா லீடர்ஸ், யூரோப்பியன் லீடர்ஸ் எல்லாம் சரி ஓகே இவனே வந்து பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமைதியா இருக்காரு. இந்த மீட்டிங் ஆரம்பிக்கும் போதே முன்னாடி ஒரு விஷயம் வந்து இந்த நேட்டோ பத்தி பேசும்போது எனக்கு வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும்னா, தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் தட் 5% கான்ட்ரிபியூஷன் டு த நேட்டோ. பாருங்களேன், முன்னாடி வந்து ஏதோ 2% 3% எல்லாரும் வந்து வேரியபிள் அமௌண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க நேட்டோக்கு. இப்ப வந்து கன்ஃபார்மா அந்த ஆள் என்ன பண்ணிட்டான், எல்லாருமே வந்து அவங்க 5% ஆஃப் த ஜிடிபி வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாப்ல. சோ இது வந்து ட்ரம்ப் ஒரு வில்லங்கமான ஆள் தான். ட்ரம்ப் வந்து அதே மாதிரி ட்ரம்ப் வந்து ஸ்டேபிளா ஒரே ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறதே இல்லை, மாறிக்கிட்டே இருக்காப்ல. சோ வந்து நம்ம வந்து பார்ப்போம். முக்கியமான விஷயம் வந்து இந்த மீட்டிங்ல நடந்து வந்து we need to come up with a solution as soon as possible. நிறைய அந்த யூரோப்பியன் லீடர்ஸ் எல்லாமே வந்து அதான் சொல்லியிருந்தாங்க. இங்க வந்து இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்து ரஷ்யா வந்து அடி அடிச்சிட்டு இருக்காங்க, ட்ரோன் அட்டாக்ஸ் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. சோ அது வந்து முடியற மாதிரி தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பேசுறேன், அந்த அலாஸ்கா சம்மிட் அப்போ வந்து ட்ரம்போட ஒய்ஃப் வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்களாம் யாருக்கு, புட்டினுக்கு. அந்த புட்டினுக்கு வந்து லெட்டர் வந்து இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் வந்து அப்டக்ட் பண்ணிருக்கீங்க, அந்த குழந்தைங்க எல்லாம் வந்து நீங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிக்வஸ்ட் பண்ற மாதிரி லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. தலைவர் வந்து யாரு, ஜெலன்ஸ்கி, ட்ரம்ப் மீட் பண்ணும்போது அவர் ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறாரு. இந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்து ஒரு லெட்டர் வந்து உங்களுக்கு இல்ல ட்ரம்ப், நீங்க உங்களுக்கு கிடையாது இந்த லெட்டர், இது வந்து உங்க ஒய்ஃபுக்கு வந்து எங்க ஒய்ஃப் வந்து என்னோட ஒய்ஃப் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காரு. ப்ராபப்ளி அது என்ன இருக்கும், இந்த குழந்தைங்க அப்டக்ஷன் வந்து தேங்க்ஸ் பண்றது, அந்த மாதிரி நீங்க ரிக்வஸ்ட் பண்ணது தேங்க்ஸ், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அது என்னன்னு தெரியல, அது லெட்டர் வந்து அவ்வளவு விஷயமா வந்து தெரியல. பட் ப்ராபப்ளி ஒரு நல்ல இது தேங்க் பண்ற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா முன்னாடி வந்து போன தடவை அவனை வந்து கூப்பிட்டு வச்சு பேசும்போது, ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு வச்சு பேசும்போது என்ன ஆச்சு, அவனுக்கு ஒரு நன்றி உணர்ச்சியே இல்ல, யூ டோன்ட் ஹவ் வெரி கார்ட்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு பயங்கரமா வந்து ஒரு பெரிய ஒரு ரகலையா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, ட்ரம்ப்புக்கு வந்து இந்த ஆள் ஒத்துக்கிட்டான் போல, ஜெலன்ஸ்கி ஒத்துக்கிட்டான் போல. இந்த மாதிரி சரி உங்களுக்கு வந்து ஒரு டீல் வந்து போட்டு கொடுக்குறேன், நீங்க எங்க கிட்ட இருக்க மினரல்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, ஏன்னா நீங்க எங்களுக்கு நிறைய செலவு பண்ணிருக்கீங்க, ஏதோ 250 பில்லியன் ஏதோ செலவு பண்ணிருக்கான்ட்டு வந்து லூசு பையன் கேரக்டர் பையன் அப்படியே சொன்னான். யாரு, ட்ரம்ப் வந்து யார இதுக்கு முன்னாடி அந்த பிரசிடென்ட், அந்த ஆள் பேரே மறந்து போச்சு, பைடன். ஆமா, அந்த பைடனை பத்தி வந்து அந்த ஆள் வந்து நிறைய செலவு பண்ணிட்டோம் உக்ரைனுக்கு, அந்த செலவு பண்ண காசுலாம் நம்மளுக்கு வந்து எப்படி திருப்பி கிடைக்கும், ஸோ அது திருப்பி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கு நீங்க வந்து எங்களுக்கு வந்து உங்க கனிம வளத்தை வந்து எங்களுக்கு வந்து ஷேர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எழுதி வாங்கியாச்சு.
சோ பாத்துங்க இப்படி ஒரு நிலைமை போயிட்டு இருக்கு. யுஎஸோட நிலைமை, யுஎஸோட ஸ்டான்ஸ், யுஎஸ் வந்து ஒரு டாமினேஷன் பண்ணும் சொல்லிட்டு ஒரு எடுக்கிற முடிவுகள், இது வந்து முக்கியமா யுஎஸ் வந்து இப்போ வந்து நன்மையா வந்து பார்க்கலாம். பட் யுஎஸ் உள்ள இன்டர்னலா பயங்கர எஃபெக்ட் ஆகுது. யுஎஸ்ல இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து விலை ஏறிட்டு இருக்கு. அது வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ரியலைஸ் பண்றாப்ல என்ன தெரியல. ட்ரம்ப் வந்து எல்லா மீட்டிங்ல வந்து என்ன சொல்றாரு, நான் அப்படி பண்ணதால வந்து யுஎஸ்க்கு வந்து நிறைய காசு வருது அப்படி சொல்லிட்டு. பட் உண்மையிலேயே வந்து ட்ரம்ப் வந்து உள்ள மக்கள் எவ்வளவு அவதிப்படுறாங்க அது வந்து தெரிய மாட்டேங்குது. தேவையில்லாம வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு டாரிஃப் வந்து போட்டு அது பாத்துக்கலாம். யுஎஸ் வந்து இந்தியா கிட்ட இருந்து இன்னொரு விஷயம் வந்து இந்த டாரிஃப், இந்த டெக்ஸ்டைல்ஸ், ஜெம்ஸ் இதுக்கெல்லாம் வந்து டாரிஃப் போட்டு, பட் அதே பார்மசூட்டிகல்ஸ்க்கு வந்து எக்ஸப்ஷன். ஏன்னா வந்து ஏன்னா இல்லைன்னா இங்க மாத்திரை விலை எல்லாம் ஏறிடும்ல, அது வந்து அது பண்ண முடியாது. அப்புறம் இங்க இருக்க ஊர் யுஎஸ்ல இருக்க ஆளுங்க எல்லாம் வந்து காரி துப்புவாங்க. சோ அதனால வந்து இப்படி சொல்றாப்ல, இப்படி பண்றாப்ல ட்ரம்ப். பாப்போம் எத்தனை நாளைக்கு வந்து இந்த கதை போயிட்டு இருக்க போகுதுன்னு தெரியல. நம்ம போக போதான் வந்து தெரியும் என்ன விஷயம் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் இங்க இந்த விஷயம் எல்லாம் நடக்குது. சோ இப்ப வந்து இந்தியா இந்த பிரிக்ஸ் நேஷன்லாம் ஏதோ ஒரு இது பண்ணும். இந்தியா, சைனா, ரஷ்யா, இந்த சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில் இவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு வந்து அதையும் வந்து அப்படியே வந்து பார்ப்போம். பாருங்க இங்க இந்த புட்டின் வந்து மோடிக்கு கால் பண்ணி என்ன விஷயம் நடந்ததுன்னு சொல்றப்பல இவங்களாம் வந்து எல்லாரும் மீட் பண்ணி வந்து பேசுறாங்க. ஒரு செக்யூரிட்டி கேரண்டி வந்து கொடுக்கணும், முடிவு எடுத்துடணும் அப்படின்றாங்க. அதே சமயத்திலேயே வந்து சைனா ஃபாரின் மினிஸ்டர் வாங்கி வாங்கி என்ன பண்றாப்புல போறாரு இந்தியாவுக்கு. 18th ஆகஸ்ட் இந்தியாவுக்கு வந்து போறாரு. அங்க வந்து அஜித் தோவாலை மீட் பண்றாப்புல, ஜெய்சங்கரை மீட் பண்றாப்புல, மோடியை மீட் பண்றாப்புல. ஸோ எல்லாரையும் மீட் பண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்த பார்டர் இஷ்யூஸ்லாம் வந்து நம்ம சீக்கிரம் வந்து சொல்யூஷன் எடுத்துட்டு வரணும். அப்புறம் இந்த பிரம்மபுத்திரா டேம் ப்ராஜெக்ட பத்தி அதுக்கும் வந்து அதை பத்தியும் பேச்சு வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னதான் ஒரு ஒரு கிட்டத்தட்ட அதாவது வெளியில வந்து நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது என்ன தெரியும், ஓ ட்ரம்ப் பண்ண தப்புனால வந்து இந்தியா வந்து சைனாவோட ரொம்ப க்ளோஸா, ஏன்னா இதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. பட் உள்ள என்ன நடக்குதுன்னு வந்து பல விஷயங்கள் இருக்கலாம், சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஸோ நம்ம போக போக தான் அது அது வந்து நம்மளுக்கு தெரியும். மோடி வந்து சைனா வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு இது வரைக்கும். பட் இந்த இன்சிடென்ட், இந்த டாரிஃப் இன்சிடென்ட்லாம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து he agreed to go to SCO meet, அந்த ஷாங்காய் கமிட்டி மீட்டுக்கு வந்து போறதுக்கு வந்து ஸோ இஸ் கோயிங் நெக்ஸ்ட் மந்த். ஸோ மோடி வில் பி சூன் டிராவலிங் டு சைனா. ஸோ இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து இந்த மோடியோட இந்த டிராவல்லாம் வந்து சொல்றாங்க. பட் வில் கம் டாக் அபவுட் இட் when we are going to இந்த மாநாடு பத்தி, டிவிக்கு மாநாடு பத்தி பேசும்போது. எனிவே ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மோடி வந்து வில் பி சூன் டிராவலிங் டு சைனா. அது வந்து ஒரு ட்ரம்ப்புக்கு வந்து என்ன கதி கலங்க போகுது தெரியல. அதே மாதிரி வந்து பிரசிலியன் லூலு அவரும் வந்து இந்தியா வரத்துக்கு சூன் இஸ் கோயிங் டு கம் டு இந்தியா. அதே மாதிரி வந்து ஆல்ரெடி புட்டின் லேட்டர் இன் திஸ் இயர் இஸ் கம் டு இந்தியா. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய நடக்குது. ஸோ பாத்தீங்கன்னா சைனா வந்து சைனா வந்து ஃபாரின் மினிஸ்டர் வாங்கி வெறும் இந்தியா கொண்டு வரல. எப்படி ஒரு பாத்துங்க இந்த ஜியோ பாலிடிக்ஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னா, இந்தியாவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் உடனே வந்து எங்க ஆப்கானிஸ்தான், அதாவது இங்கேயும் இருப்போம் அங்கேயும் இருப்போம். ஆப்கானிஸ்தான் போயிட்டு ஆப்கானிஸ்தானை மட்டும் மீட் பண்ணல, ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு ஒரு இருக்க பிரச்சனையை வந்து முடிய வைக்கிறதுக்காக வந்து 2 ஃபாரின் மினிஸ்டரையும் கூப்பிட்டு மொத்தம் 3 ஃபாரின் மினிஸ்டர் ஒன்னா சேர்ந்து மீட் பண்ணி வந்து அந்த கோஆபரேஷன், இந்த முக்கியமா வந்து அந்த சைனா பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் வந்து அந்த பார்டர், அந்த எக்கனாமிக் காரிடர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. சைனா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அப்படி சொல்லிட்டு வந்து அந்த ரூட்டை வந்து ஒரு எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு அதான் வந்து முக்கியமான ஒரு ஒரு கான்செப்டா வந்து பார்க்கப்படுது. ஸோ வாங்கி வந்து பாத்துக்காங்க ரொம்ப ஸ்மார்ட். ஓகே, இந்தியாவில் இருக்க பல பேர் வந்து ஓகே வாங்கி வந்து வந்துட்டாரு இந்தியாவுக்கு வந்தவர் சைனீஸ் ஃபாரின் மினிஸ்டர். ஸோ இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, ஸோ இந்த ஆள் வந்து இங்க முடிச்சுட்டு இந்தியாவில் முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து வந்து ஆப்கானிஸ்தான் போயிட்டு ஆப்கானிஸ்தான்ல இருக்க இந்தியாவோட ரைவல் பாகிஸ்தான் ஃபாரின் மினிஸ்டர் வந்து ஆப்கானிஸ்தானோட சேர்த்து வச்சு மீட் பண்ணி ஒரு ட்ரைலேட்டரல்
மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அவங்க சைன் பண்ணிருக்காங்க. செக்யூரிட்டி கோஆபரேஷனு, அப்புறம் மைனிங் ஆபரேஷனு, அப்புறம் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் பத்தி வந்து பேசியிருக்காங்க. அப்புறம் எப்படி வந்து ஒரு கொலாபரேட் வரலாம், பூஸ்டிங் ட்ரேட், அக்ரிகல்ச்சர் அண்ட் டெவலப்மெண்ட், இதெல்லாம் வந்து நிறைய வந்து வாங்கி வந்து பேசியிருக்காப்புல ஆப்கானிஸ்தான் போயிட்டு. இந்தியாவும் போயிருக்காரு, ஆப்கானிஸ்தான் போயிருக்காரு. ஸோ இது பாருங்க, இப்ப இந்த ஆள் என்ன பண்ணிருக்காப்புல. ஸோ பேசிக்கலி சைனா வந்து அவங்களோட வந்து ஜியோ பொலிட்டிக்கல் இது பாத்தீங்கன்னா டாமினேஷன் பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு எக்ஸ்பேண்ட். ஸோ இப்போ இந்தியா வந்து சைனாவோட க்ளோசர் ஆகுறதுனால என்ன ஆகுது, இந்தியா வந்து ஒரு சைனாவுக்கு வந்து சலாம் போடுற மாதிரி கீழே போற மாதிரி தான் ஒரு ஒரு இது வரும். பார்ப்போம் எப்படி. நம்மளுக்கு இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. பட் இந்தியா எப்பவுமே ஆல்வேஸ் ட்ரை டு இதோ ஸ்டாண்ட் அலோன். பட் இது வந்து என்ன போகுது, இப்போ இந்தியா எப்பவுமே ரஷ்யாவோட க்ளோஸ். இப்ப பார்ப்போம் இது என்ன நடக்க போகுது. இந்த சுச்சுவேஷன் வந்து சைனாவோட பழகுறது வந்து எந்த வகையில போய் கீழே போதா, இல்ல அதே லெவல் ஆஃப் சைனாவோட இருக்க போதா. பிகாஸ் கடந்த 25 வருஷமா வந்து அமெரிக்கா பண்ண விஷயம் வந்து சைனாவுக்கு வந்து ஒரு பெரிய காம்படிட்டர் இந்தியா எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது வந்து இந்த ட்ரம்ப் பண்ண அந்த முட்டாள்தனத்தினால வந்து அது இப்போ வந்து உடையுது. ஸோ இப்போ வந்து ப்ராப்ளி இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்னா செய்யறதுக்கான காரணம் வந்து முக்கியமா இன்னொரு விஷயம், ட்ரம்ப்புக்கு வந்து கடுப்பு வந்து இந்த பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, இந்த பிரிக்ஸ்ல இருக்க அதர் கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து வந்து they are trying to reduce the value of டாலர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கடுப்புல இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு எச்சரிக்கையாகவும் இது இருக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா, ட்ரம்ப்புக்கு வந்து மெயின் ஈகோ என்னன்னா, இந்தியா ஏன் என்ன வந்து நோபல் பீஸ் பிரைஸுக்கு வந்து நாமினேட் பண்ணல. ஸோ அதுதான் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு பெரிய கடுப்பு. ஓகே, ஏன்னா புட்டினே வந்து அந்த அலாஸ்கா சமிட்ல வந்து ட்ரம்ப் மட்டும் அப்ப பிரசிடண்டா இருந்தாருன்னா இந்த வாரே ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஐஸ் ஒத்துக்கி வச்சுட்டாப்புல. ஸோ பட் இந்தியா ஆனா வந்து ஒத்துக்கவே இல்லை. இந்தியா வந்து என்ன சொல்லிச்சுன்னா, இல்லைங்க ட்ரம்ப்புக்காக அந்த வாரெல்லாம் நாங்க நிறுத்தல. ஆனா ட்ரம்ப் வந்து எல்லாம் சொல்லியிருக்காரு, நான் வந்து பேசினேன் இந்த மாதிரி வந்து உங்களோட ட்ரேட் வச்சுக்க மாட்டேன் அப்படி சொன்னா வந்து இந்தியா பாகிஸ்தான் பயந்துட்டு வார நிறுத்திட்டாங்க. பட் இந்தியா என்ன சொல்றதுன்னா, ட்ரம்ப்புக்காக நிறுத்தலாங்க, பாகிஸ்தான் வந்து இது கெஞ்சி கட்டிட்டாங்க, அதனாலதான் வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நச்சுன்னு அடிச்சிட்டாப்புல. இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இன்க்ளூடிங் மோடி வந்து பெரிய வந்து மீடியா வந்து டிவியில வந்து பெரிய ஒரு வீர பேச்சுல வந்து பேசினாப்புல. அவனுங்களும் பாகிஸ்தானும் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. என்னன்னு தெரியல, அடி வாங்கினது செலிப்ரேட் பண்ணாங்க. பட் இன்னும் வந்து ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய ஃபிளைட் எல்லாம் ஜெட் எல்லாம் வந்து டிஸ்ட்ராய் ஆச்சு, அதனாலதான் நான் வந்து குயிக்கா வந்து இன்வால்வ் ஆகி இந்த வாரம் வந்து நிறுத்தினேன். இன்னும் சீன் போட்டுட்டு இருக்காப்புல. பாப்பா ட்ரம்ப்போட இந்த அராஜகம், அந்த அட்டுலியம் எல்லாம் எத்தனை நாள் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஜெய்சங்கர், நம்ம வாத்தி ஜெய்சங்கர் வந்து மாஸ்கோ போனாரு 19th. அங்க போயிட்டு வந்து இந்தியா ரஷ்யாவோட இன்டர் கவர்மெண்டல் கமிஷன் ட்ரேடு, எக்கனாமிக், சயின்டிபிக், டெக்னாலஜிக்கல் அண்ட் கல்ச்சுரல் கோஆபரேஷன் வந்து அந்த கோச்சேர் பண்ணி அந்த 26 செஷன், அது ஒரு இந்தியாவும் ரஷ்யாவும் இருக்க அந்த முக்கியமான ஒரு செஷனை வந்து கோச்சேர் பண்ணி அதை வந்து பேசிட்டாப்புல. அது மட்டும் இல்ல, ஜெய்சங்கர் அதுக்கப்புறம் புட்டினையும் மீட் பண்ணாப்புல, அப்புறம் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் டெனிஸையும் மீட் பண்ணாப்புல, ஃபாரின் மினிஸ்டர் செர்கி லவ்ரோவும் மீட் பண்ணாப்புல. எல்லாரையும் மீட் பண்ணிட்டு முக்கியமா இது வந்து ஒரு இந்த மாதிரி மீட்டிங்லாம் அப்படி போய் சில பேர் வந்து சொல்லிட்டு சும்மா ஜாலியா வந்து போயிட்டு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி மீட்டிங்லாம் நடக்கிறது வந்து ஒரு கண்ட்ரிஸ்க்கான ஒரு பெரிய ஒரு லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்றது. அது முக்கியமா ஜெய்சங்கர் இன்னொன்னு என்ன சொல்லிட்டு இருக்காரு, இந்தியா இப்ப வந்து நிறைய க்ரூட் ஆயில் வாங்கிட்டு இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். லைக் ஆயில் இம்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா கிட்ட இருந்து. 58.9 பில்லியன் டெபிசிட். அதாவது என்ன டெபிசிட்னா, நம்ம வந்து இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறது வந்து அதிகம், விற்கிறதோட எக்ஸ்போர்ட் பண்றதோட வாங்குறது வந்து அதிகம். ஸோ இவ்வளவு டெபிசிட்டா இருக்கு. அப்புறம் இந்தியா என்ன பண்ணிருக்கு, இந்த மாதிரி வந்து இங்க வந்து எங்களோட பார்மசூட்டிக்கல், அக்ரிகல்ச்சர், டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ்போர்ட் பூஸ்டிங் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதே வந்து பேசியிருக்காரு. ஸோ இது வந்து அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து எடுத்துக்கிட்டாங்க. பார்ப்போம். இது வந்து அதாவது இந்த மீட்டிங்லாம் பாருங்க, ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் சைனா வராப்புல, இங்க இருந்து இந்தியன் ஃபாரின் மினிஸ்டர் வந்து ரஷ்யா போறாரு. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி நிறைய போறதுக்கான காரணம் வந்து
யூஎஸ்ஸையும் கிட்டத்தட்ட ஒரு ப்ரெஷர் பண்ணும். இந்த மாதிரி வந்து யூஎஸ் வந்து யோசிக்கும், என்னடா அது, நம்ம இவனை இப்படி டார்ச்சர் பண்ணோம், இவன் இன்னும் வந்து இது பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு ஒரு தலையில வந்து ஒரு பெரிய பாரமா தான் இருக்கும். பட் அந்த ஆள் வந்து இன்னும் அது முடிவெடுக்கல. ஆகஸ்ட் 27 என்ன நடக்க போது பார்ப்போம். ஆகஸ்ட் 27 வந்து 50% டாரிஃப் போக போகுது. 25% வந்து நம்ம என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இது வரைக்கும். ஏன்னா இது வந்து இந்த டாரிஃப் வரதால பல பேர் வந்து டெக்ஸ்டைல்ஸ், இப்போ திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ், திருப்பூர்ல இருக்க நிறைய கம்பெனிஸ், யூஎஸ் எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனிஸ், அதே மாதிரி இந்த குஜராத்ல இருக்க சூரத்ல இருக்க ஜெம்ஸ், இந்த மாதிரி நகைகள், ஜுவல்லரி, நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் பயங்கரமா இம்பாக்ட் ஆகும், அடிப்படும். ஸோ இது வந்து தெரியல என்ன போகுதுன்னு தெரியல. நிறைய கம்பெனிஸ், நிறைய வேலைகள் எல்லாமே வந்து போறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எந்த லெவலுக்கு இது வந்து இந்தியாவுக்கு வந்து கஷ்டம் கொடுக்க போது தெரியல. இந்த ஆள் வந்து கூடிய சீக்கிரத்துல இதை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து என்ன நடந்தது இந்த கடைசி வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியா வந்து ஒரு இன்டர்மீடியட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல் அக்னி 5 வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமா இந்த அக்னி 5ல வந்து என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ திஸ் கேன் கோ அப் டு த ரேஞ்ச் ஆஃப் 5000 கிலோமீட்டர்ஸ், 5000 கிலோமீட்டர். 5000 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்து நம்ம வந்து வி கேன் ரீச் எனி பார்ட் ஆஃப் சைனா அண்ட் ஆல்சோ வி கேன் டர்க்கியை ரீச் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு வெப்பனா வந்து பார்க்கப்படுது. ஸோ பலிஸ்டிக் மிசைல் வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மிசைலா வந்து பார்க்கப்படுது. ஸோ இது வந்து இன்டர் கான்டினென்டல் இஸ் ஜஸ்ட் இப்போதைக்கு வந்து, ஏன்னா இன்டர் கான்டினென்டல் மீன்ஸ் அபவ் 5000 அந்த ரேஞ்சில் வந்து பார்க்கறது தான். ஸோ இது ஜஸ்ட் வந்து ஈவன் தோ இட்ஸ் கோ டு வித்தின் திஸ் மல்டிபிள் கண்ட்ரிஸ், இது வந்து இன்டர்மீடியட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல் கேட்டகரியில தான் வந்து போடுறாங்க. இது இந்த ஒடிசால வந்து சண்டிப்பூர்னு ஊர்ல வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணிருக்காங்க. ஆகஸ்ட் 20 வந்து பண்ணிருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் ஃபயர் பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது இன்னும் காண்டாகும் யாருக்கு, யூஎஸ்க்கு. என்னடா இவனுங்க இது இந்த டைம்ல நம்ம வந்து இவனுங்க இது பண்ணிட்டு இருக்கோம், இப்பதான் வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஸோ இது வந்து இன்னொரு என்ன சொல்றதுன்னா, இந்தியாவோட நியூக்ளியர் கேபபிலிட்டி, ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காங்க டெக்னாலஜில அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. வருவோம். இப்ப இவ்வளவு தூரம் வந்து இன்டர்நேஷனல் நியூஸ் வந்து பாத்துட்டு இருந்தோம். இப்ப நம்ம ஊருக்கு வருவோம். நம்ம ஊர்ல இந்த கடைசி ஒரு வாரத்துல முக்கியமா என்ன விஷயம் நடந்ததுன்னா, நம்ம புதுசா வந்த ஆக்டர் டர்ன்டு பொலிட்டீஷியன் விஜய் ஒரு நல்ல நடிகர். நல்ல ஒரு படம்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா ஹிட் ஆயிட்டு இருக்கு. நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, கேரளா, பல ஸ்டேட்ஸ்ல மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் லெவல்ல இப்ப பாத்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், கனடா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து சரியான ஃபேன் பேஸ். ஸோ அப்படின்னு இருக்கும்போது வந்து இவர் வந்து இப்ப திடீர்னு வந்து பாலிடிக்ஸ்ல வந்ததுல அவரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இருக்கு. அவருக்கு வந்து ஒரு பாலிடிக்ஸ்ல விஜய் எடுத்து பாத்தீங்கன்னா, முக்கியமா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒன்று ஆரம்பிக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் கொள்கை ஒரு முக்கியமான ஒரு இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ண போறேன், ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ஓகே, இதுதான் வந்து நான் வந்து என்னோட மோட்டோ ஆஃப் த பார்ட்டி அப்படின்னு வந்து ஒரு அதுதான் வந்து மெயினா வந்து கேம்பெயின் பண்ணும். ஸோ அவங்க கொள்கை என்ன பாத்தீங்கன்னா, அது வந்து தெளிவா சொல்ல, கொள்கை எதிரி யார் யாருன்னு வந்து சொல்றாங்க. கொள்கை எதிரி வந்து பிஜேபி. அதே மாதிரி வந்து அது வந்து த்ரூ அவுட் த கண்ட்ரி. மாநிலத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு எதிரி வந்து டிஎம்கே அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா டிஎம்கே தான் இப்ப வந்து ஆட்சியில இருக்கு. ப்ராபப்ளி ஏடிஎம்கே ஆட்சியில இருந்தா அவங்க வந்து ஏடிஎம்கேன்னு சொல்லிப்பாங்க. டிஎம்கே ஆட்சியில இருக்கு. அதனால வந்து டிஎம்கே வந்து எதிரி. அதே மாதிரி கொள்கை எதிரி வந்து பிஜேபி. அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து ஃபேசிசம் பண்றாங்க. ஸோ இது வந்து இந்து மெயினா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பொலிட்டிக்கல் பார்ட்டி, வேற யாரையும் வந்து மைனாரிட்டிஸ்க்கு வந்து இங்க இம்பார்ட்டன்ஸ் தரல அப்படின்னு வந்து சொல்லி இதேதான் டிஎம்கே பண்ணிட்டு இருக்காங்க. அதே ஸ்ட்ராட்டஜி வந்து இவங்களும் வந்து எடுத்துக்கிட்டாங்க. பேசிக்கலி இப்ப பிஜேபி எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டு வந்து என்னைக்குமே வின் பண்ண முடியாது. ஏன்னா வந்து டிஎம்கே சரி,
ஏடிஎம்கேயும் சரி, எல்லாம் இந்த முன்னேற்ற கழகம் நிறைய இருக்குல்ல. இந்த இது வைகோவோட கட்சி, இந்த சீமானோட கட்சி, அவங்க எல்லாம் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பிஜேபி வந்து ஒரு ஐயர் பார்ட்டி, ஐயருங்க இது சோ அத நீங்க இங்க எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் நம்ம பொழப்பு போயிடும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லி இங்க இருக்க இந்த எல்லாருமே இங்க இருக்க நம்ம நான் பிராமின்ஸ் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் முஸ்லிம்ஸும் சரி, கிறிஸ்டியன்ஸும் சரி, எல்லாரும் மைண்ட் செட்லயும் வந்து இதை வந்து போட்டாங்க. இந்த மாதிரி பிஜேபி ஆட்சி வந்தா அவங்க வந்து இங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து டாமினேட் பண்ணுவாங்க, ஐஎஸ் வந்து டாமினேட் பண்ணுவாங்க, பிராமின்ஸ் வந்து டாமினேட் பண்ணி வந்து கண்டிப்பா இந்த இந்த இடத்தையே வந்து அவங்க எடுத்துப்பாங்க கம்ப்ளீட்டா. இவங்க மைனாரிட்டிஸ்க்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு அடிமையா வந்து ட்ரீட் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் கொடுத்ததா வந்து கம்ப்ளீட்டா வந்து எல்லாருமே வந்து பிளைண்டா அக்செப்ட் பண்ணிட்டு பிஜேபினால ஒரு சீட் கூட வின் பண்ண முடியல. இது வந்து பல சவுத் இந்தியன் ஸ்டேட்லயும் நடக்குது, ஈவன் கேரளாலையும் இதேதான் நடக்குது ஆக்சுவலா. அதே மாதிரி வந்து இப்ப இந்த கர்நாடகாலையும் வந்து காங்கிரஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வந்து பல பல இடத்துல வந்து பட் தெலுங்கு கம்ப்ளீட்டா வந்து பிஜேபியோட, ஏன்னா வந்து அலையன்ஸ் வச்சு பிஜேபி தான் சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த சதர்ன் ஸ்டேட்ல வந்து உண்மையிலேயே நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா இந்துவிசம் வந்து மேபி ஆந்திரா தெலுங்கானால வந்து இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் பார்க்கப்படுது. அன்பார்ச்சுனேட்லி இந்த அதர் 3 ஸ்டேட்ஸ்ல வந்து இந்து மக்கள் வந்து அவங்களோட நம்பிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே தான் இருக்கு. அவங்க இது கடவுள் மேல இருக்க நம்பிக்கை வந்து குறையறதாலேயோ என்ன தெரியல. ஏன்னா இவங்க இல்ல அதர்வைஸ் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இல்ல இவங்க மத்த இதெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப வேல்யூ கம்மி எடுத்துட்டு வராங்களா என்ன வந்து தெரியல. சோ எப்பவுமே வந்து உண்மையிலேயே சொல்ல போனா இவங்க கம்ப்ளீட்டா வந்து ஒரு பிராமினுக்கு வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது, இவனுங்களை வந்து நம்ம வந்து ஆட்சியில நம்ம உட்கார வைக்க கூடாது அப்படி சொல்லிட்டு வந்து அப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. அது பாத்தீங்கன்னா சரி, நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். நம்ம பிஜேபி அதுக்கு வந்து இது அண்ணாமலை எல்லாம் எடுத்துட்டு வந்து பண்ணாலும் அண்ணாமலை கடைசியில வந்து அண்ணாமலை நல்லா எடுத்துட்டு போனாப்ல பிஜேபிய. பட் அதுக்கப்புறம் எதுக்கு நயினார் எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அண்ணாமலை போனாலும் இப்ப இந்த பிஜேபியை திருப்பி வந்து ப்ராபப்ளி வந்து ஏதோ சம்மதர் பிளான் இருக்கும் அண்ணாமலைக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து நயனா நாகேந்திரன் வந்து நம்ம இவரோட ஏடிஎம்கேயோட இருந்துட்டு பார்ப்போம். சில இடத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க கண்டிப்பா. பட் வின் பண்றது ரொம்ப கஷ்டம். பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல வின் பண்றது, ஏன்னா அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கு தமிழ் மக்களுக்கும் சரி, கேரளா மக்களுக்கும் சரி. அந்த மாதிரி மைண்ட் செட் இவங்க வந்து வந்தாங்கன்னா பிராமின்ஸுக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க, மற்றவங்களை வந்து ஒதுக்கிடுவாங்க. ஸோ அதனால வந்து இவங்களுக்கு வந்து ஆட்சி கையில கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட் இருந்துச்சு. சரி, இப்ப நம்ம தலைவருக்கு வருவோம், தலைவர் விஜய்க்கு வருவோம். விஜய் வந்து அதான் கொள்கை எதிரி பிஜேபி, அதுக்கப்புறம் மாநில எதிரி வந்து டிஎம்கே. இப்ப வந்து இவர் என்ன சொல்றாப்புல, எனக்கு வந்து முக்கியமா வந்து இங்க நடக்கிற பிரச்சனைகளும் இருக்கு, அந்த பிரச்சனைகளை வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க பண்றது நியாயமா, இங்க நிறைய பேருக்கு வந்து செக்யூரிட்டி இல்ல, நிறைய பெண்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிலாம் வந்து சொல்லிக்கிறாப்புல. இது எப்ப சொல்றாரு? இது வந்து 2வது பெரிய மாநாடு, ரைட்? 2வது தமிழ் செகண்ட் ஸ்டேட் கான்ஃபரன்ஸ். சோ டிவிகே மாநாடு ஒரு மிகப்பெரிய மாநாடு. இது 2வது மாநாடு. இது வந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி வந்து கரியப்பட்டி தாலுக்காத்துல வந்து மதுரையில வந்து இது வந்து மதுரை தூத்துக்குடி நேஷனல் ஹைவேல வந்து இது வந்து நடக்குது. கிட்டத்தட்ட 500 ஏக்கர்ல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் வந்து இது வந்து பங்கேற்கிறாங்க. நிறைய பேர், எக்கச்சக்க பேர், 70 எல்இடி ஸ்கிரீன்ஸ், 200 சிசிடிவி கேமரா, 3000க்கு மேலான போலீஸ் பந்தோபஸ்து எல்லாரும் கம்ப்ளீட்டா வந்து வந்துட்டாங்க. போன தடவை வந்து விஜய பத்தி வந்து இந்த இதுக்காக வந்து பேசினாப்புல, எதுக்கு இந்த மாதிரி வந்து இந்த பையன் இந்த இவரு கார்த்திகா ஒருத்தர் வந்து இது போலீஸ் லாக்அப்லயே வந்து சாவடிச்சாங்க பாத்தீங்களா. சோ அதுக்காக வந்து பேசினாரு. அதுக்காக பேசும்போது வந்து இந்த மாதிரி வந்து மன்னிப்பு கேட்கணும், ஸ்டாலின் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும், இந்த மாதிரி சத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, 30 பேர் இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசினாரு. அப்ப பேசும்போது வந்து ரொம்ப கம்மியான நிமிஷம் பேசினாரு. அது வந்து பெரிய வந்து அவுட் பிரேக் ஆகி எல்லாரும் வந்து சொன்னாங்க, என்ன அவர் வந்து வந்தாரு 5 நிமிஷம் பேசினாரு, பேசிட்டு வந்து கிளம்பிட்டாரு. பட் இந்த தடவை வந்து ஒரு பெரிய முடிவு எடுத்துறாரு விஜய். பேசுவோம் பேசுவோம் பேசிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசி 3:45 ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. பெரிய சப்போர்ட்,
பேசுனது வந்து முக்கியமா ஃபோக்கஸ் வந்து 2026 எலெக்ஷனுக்கான ஒரு இதுதான். அது வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான். பட் என்னன்னா எல்லாருக்குமே இன்னும் வந்து புரியல. என்ன அவர் வந்து சொல்ல வராரு? இவரு ஆ எதுக்காக வந்து பேச வராரு? இவரு என்ன முக்கியமா இவரு ஏன் வந்து புரியுது. டிஎம்கே பண்ற பல விஷயங்கள் வந்து அட்டூழியம்லாம் சரியில்ல. அதே மாரி ஏடிஎம்கே, டிஎம்கே இவங்க 2 பேரும் மாறி மாறி தான் வந்துட்டு இருக்காங்க. சோ இப்ப இது என்ன நடக்க போகுது? இது வந்து ஒரு சத்தியமா வந்து ஒரு பெரிய ஒரு வேக்யூம் இருக்கு. வெற்றிடம் சொல்றாங்கல்ல, அது வந்து இது வந்து நிரப்புறதுக்காக தான் வந்து விஜய் வராரு அப்படி சொல்லிட்டு. சோ இது வந்து விஜயே வந்து சம்டைம்ஸ் வந்து சொல்றாரு, நெறைய பேர் வந்து வர ட்ரை பண்ணாங்க. ஆனா அவங்களால வர முடியல. என்னால வர முடியுமா? அப்படின்னு வந்து கேட்டாங்க. இவரால வந்து மாநாடு வைக்க முடியுமா? மாநாடு இப்ப நிறுத்தியாச்சு. இப்ப அடுத்தது வந்து சொல்றாங்க, இவரால வந்து கட்சிக்கு வர முடியுமா? கட்சியில வந்து ஆ வின் பண்ண முடியுமா? எலக்ஷன்ல வின் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிக்கிறத பத்தி, அதுக்கப்புறம் வந்து மாநாடு பத்தி, அதுக்கப்புறம் வந்து இது எலக்ஷன்ல வின் பண்ண முடியுமா? அப்படின்னு வந்து அவரே வந்து சொல்றாரு. இந்த மாரி வந்து எல்லாரும் சொல்றாங்க. அதையே நம்ம வந்து காட்டுவோம். அப்படின்னு வந்து விஜய் வந்து சொல்றாரு. இது வந்து மாநாடு வந்து திருநெல்வேலி நடந்தது போன வருஷம் அக்டோபர் மாசம் 27ஆம் தேதி. இந்த மாநாடு வந்து இப்போ வந்து இங்க வந்து ஆ மதுரையில வந்து நடக்குது. சோ என்ன இப்ப நம்ம விஜய் வந்து என்ன முக்கியமா இதுல வந்து விஜயோட பொலிட்டிக்கல் பார்ட்டி தமிழக வெற்றிக் கழகம் வந்து இப்ப என்ன கேட்டீங்கன்னா ஆஸ் அ ப்ரொஃபசர் வி என்ன பத்தி கேட்டீங்கன்னா வரட்டும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வரட்டும். அவர் வந்தாலும் வந்து சின்ன பையன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணுமே கிடைக்காது. கூட இருக்க அந்த புச்சி ஆனந்த் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் தான் வந்து ஏதாச்சும் பண்ணும். சோ இப்போதைக்கு என்னால வந்து எதுவும் சொல்ல முடியாது. ப்ராபபிலி இன்னும் ஒரு சில போட்டு 2026ல எலெக்ஷன் நடக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஏதாச்சும் வந்து டிவிகே பத்தி கம்ப்ளீட்டா வந்து நம்ம வந்து பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஓகே. சோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இத பத்தி பேசி வருத்தப்பட்டாங்க. அதாவது வந்து சுப்ரீம் கோர்ட் போட்ட அந்த ரூல் தான். அந்த ஸ்டேட் லா அந்த ரூல் வந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி இந்த மாரி வந்து டெல்லியில இருக்க எல்லா திருநங்கைகள்லாம் கூட்டு போயிட்டு எல்லாத்துக்கும் வந்து இது பண்ணிட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து 6 to 8 வாரம் வந்து உள்ளேயே வந்து ஒரு ஷெல்டர் குடுத்து அத வந்து அடைச்சு வச்சு அதுக்கப்புறம் தான் அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு வந்து எல்லாரும் நெறைய பேர் வந்து அழுதுகிட்டேலாம் வந்து இது போட்டாங்க. வீடியோ வந்து போட்டாங்க. முக்கியமா இப்ப நான் பார்க்கும்போது ஆக்ட்ரஸ் சதா அவங்க அழுதுகிட்டே அப்படியே வந்து ஐயோ பாவம் நாய் பாவம். அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து அது சப்போர்ட் பண்ணாம இந்த இது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் சரியில்ல. இது வந்து நீங்க ரிவோக் பண்ணணும் இந்த ஆர்டர் அப்படி சொல்லிட்டு வந்து பெரிய பயங்கரமா இது வந்து பேசப்பட்டது. ரைட். அதுலயும் சில பேர் வந்து இது வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க இந்த ஆர்டர் பத்தி. இந்த மாதிரி வந்து இது ஒரு நல்ல ஆர்டரு. ஏன்னா இதனால வந்து மக்களுக்கு வந்து நிறைய வந்து இந்த நாய்கள்னால பிரச்சனை வருது. நிறைய பேர் வந்து கடிக்குது நாய். கடிச்சு அதனால வந்து ரேபிஸ் வருது. ஸோ நிறைய மக்கள் வந்து இப்போ வந்து சேஃப்டியா இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க பண்றதால அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. பட் அதுக்கு எந்த மாதிரி வந்து பப்ளிக் பேக்லாஷ் இருந்தது. நிறைய பேர் வந்து இந்த சட்டத்தை வந்து நீங்க வந்து திரும்பி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அப்புறம் ஆகஸ்ட் 22ஆம் தேதி வந்து இதை வந்து ரிவைஸ் பண்றாங்க. எப்படி ரிவைஸ் பண்றாங்கன்னா நாயை கூட்டு போயிட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு வேக்சினேட் பண்ணிட்டு டிவார்ம் பண்ணிட்டு திருப்பி அதே இடத்துல வந்து விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அது இப்ப ரீசெண்டா கூட இப்ப ஒரு நியூஸ்ல வந்து பார்த்தேன். இது வந்து வளர்க்குற நாய் பிட்புல் வளர்க்குற நாயை என்ன பண்ணிருக்கு பக்கத்துல வீட்டுல இருக்க ஒரு ஆளை வந்து கடிச்சு சாவடிச்சிச்சு. கடிச்சே சாவடிச்சிச்சு. ஸோ அதெல்லாம் பாத்துக்கோங்க. இது வந்து நிறைய பேர் வந்து கடிச்சு ரேபிஸ் வருது. அதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. இது நிறைய மக்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நாய் வந்து அப்பாவி. அதெல்லாம் கரெக்ட் தான். ஒரு நாய் வந்து வாயில்லாத ஜீவன், அப்பாவி. அதுக்கேத்த மாதிரி வந்து அது வந்து ஒரு மிருகமா வந்து ஒரு ஆக்ரோஷமா வந்து அது எஃபெக்ட் பண்றது வந்து சின்ன குழந்தைகள், நடுவுல ரோட்ல நடந்து போற மக்கள். ஏன்னா முன்னாடி இப்ப நம்ம தெருவுலாம் நடந்து போனா ஒரு 2 நாய் இருக்கும், 3 நாய் இருக்கும். இப்பெல்லாம் நீங்க நடந்து போனீங்கன்னா ஒரு 10, 15 நாய் போயிட்டு இருக்கு
ஒரு ஈவினிங் வந்து உங்களால ஈஸியா நடந்தே போக முடியாது. கூடயே வந்து கத்திக்கிட்டே வரும். ஒரு பைக்ல எடுத்துட்டு போனீங்கன்னா எங்க பின்னாடியே வந்து துரத்திக்கிட்டே வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ அதனால வந்து இது வீட்ல உட்காந்துட்டு சாப்பாடு சாப்பிடுறவங்களுக்கு ஒரு ஃப்ரீயா வந்து வெளியில வந்து ஒரு பெரிய அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு குட்டி நாயை வளர்க்குறவங்களுக்கு வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து நாய் வந்து இந்த மாதிரி லா போடுறதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு தோணும். வெளியில ரோட்ல நடந்து பார்த்தா தான் தெரியும். அவங்கள கடிச்சாதான் தெரியும். அப்போ வந்து இந்த லா வந்து தேவை அப்படின்னு அவங்களே வந்து சொல்லுவாங்க. அவங்களாம் அஃபெக்ட் ஆனாதான் தெரியும். அஃபெக்ட் ஆகிற வரைக்கும் ஒன்றும் புரியாது. சரி, ஓகே. எதா இருந்தாலும் இப்போ வந்து அதை ரிவைஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்க திருப்பியும் அதே இடத்துல போய் விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்ப பல மக்களுக்கு வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்து. பல விஷயங்களை பார்த்தோம். இது வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் லாங்கஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் நிறைய விஷயம் வந்து இதனால வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. I hope you guys will like this video and hopefully you guys will subscribe this channel. பல விஷயங்கள் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வந்து பார்க்குறோம். ப்ரொஃபஸர் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறோம். முக்கியமான விஷயங்கள் வந்து ஸோ இது வந்து இந்த வாரம் நடந்த இந்த விஷயம். அடுத்த வாரம் என்ன நடக்க போதோ வந்து நம்ம அடுத்த வாரம் இந்த வேர்ல்ட் திஸ் வீக்ல வந்து பார்ப்போம். Until then, this is your professor signing off. Take care.